வெல்கம் பேக் டு சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தனியா, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு பட்டை, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிக்க வேண்டிய ஐட்டம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம ரோஸ்ட் பண்ண வச்சுருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா சூடாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, சூடானால் போதும். சூடாகும் போது அதில் நல்லா ஸ்மெல் வரும். அந்த டைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு திரித்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி வேக கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனை ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பெப்பர் சிக்கன் மசாலாவை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். நீங்கள் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. சிக்கனுக்கு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. ட்ரையாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சிக்கன் சுருண்டு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது இப்போது உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா வீட்டிலே நம்ம பெப்பர் தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல அது கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதுமான காரம் இருக்கும். பத்தாதவங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் அதுவும் கசந்து போயிடும். நீங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி காரம் பத்தலைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பெப்பர் சிக்கன் கிரேவி. கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சூடாக சப்பாத்தி சுட்டு இந்த கிரேவி வச்சு கொஞ்சம் பச்சை வெங்காயம் கட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.